Taste the Daily. தென்மேற்கு பருவமழை தமிழகத்திலும் கேரளத்திலும் துவங்கி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில், நீலகிரி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும், வரும் 27ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா கூறியுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 24 மே 2025 துவங்கியுள்ளது. இது தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பரவியுள்ளது. இந்த தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 1 ஜூன் துவங்கும். இது 16 ஆண்டுகளில் இந்த முறை 24 மே அன்று வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 23 மே 2009 வழக்கத்திற்கு முன்னதாகவே துவங்கி இருக்கிறது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யும் வாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வங்கக்கடல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற 27ஆம் தேதி உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது.